பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 41, 42வது வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆமென். அவருடைய நாமத்துக்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைந்தாலும் பரவாயில்ல, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இயேசுவே கிறிஸ்துவென்று அவங்க பிரசங்கிக்கிறாங்க. யாரு? பவுல், ஸ்தேவான், அந்த மாதிரி அப்போஸ்தலர்கள். ஸோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அநேக துன்பங்கள் நமக்கு வரலாம். நம்ம கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழும்போது அநேகர் நமக்கு விரோதமாய் எழும்புவாங்க. நாம் இந்த உலகத்தை வெறுக்கும் போது, உலக காரியங்களை வெறுக்கும் போது உலகமும் நம்மை வெறுக்கும். ஸோ வனாந்திரத்தின் வழியாகத்தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைய முடியும். இதுதான் முறை. ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஸோ உபத்திரவங்கள் சில மனிதர்கள் மூலமாக நமக்கு வரலாம், சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நமக்கு வரலாம். அதனால எந்த மனிதர்கள் கூடயும் நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது. எதிர்த்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் தான். நம்ம அந்த இடத்துல அமைதியா போறது தான் நமக்கான ஆசீர்வாதம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுபட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமே. கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் தயார், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஸ்தேவான் அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா அவரை கல்லறிஞ்சே கொள்றாங்க. ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கித்த நிமித்தமாக அவரை கல்லறிஞ்சு கொள்றாங்க ஜனங்கள். ஆனாலும் ஸ்தேவான் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாவத்தை இவங்க மேல சுமத்தாதிரும் என்று சொல்லி அவங்களுக்காக ஸ்தேவான் வேண்டிக் கொள்றாரு. ஆண்டவருக்காக எவ்வளவு அவமானங்கள் அவங்க சகித்தார்கள் இல்லையா? இன்றைக்கும் நம்ம இந்த பவுலை போல, ஸ்தேவானை போல, அப்போஸ்தலர்களை போல நம்மளும் ஆண்டவருக்காக எதையும் செய்ய நம்ம தயாரா இருக்கணும். எதை வேணாலும் ஆண்டவருக்காக நம்ம இழக்கலாம். ஆனா எதுக்காகவும் நம்ம ஆண்டவரை மட்டும் இழந்து போயிடக்கூடாது. என்ன பாடுகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம ஆண்டவருக்காக நம்ம வைராகியமா நம்ம வாழணும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்ப இருக்கிற பாடுகள் நிமித்தமாக நம்ம கவலைப்படாம இனி வரப்போகிற பலன் மேல நம்ம நோக்கமா இருக்கணும். ஆண்டவர் நமக்கென்று வச்சிருக்கிற அந்த பரலோக மேன்மைக்காக நம்ம எதை வேணாலும் இழக்கலாம். எவ்வளவு அவமானம் வந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக அதை சகித்துக் கொள்ளலாம். அவர் நம்மளுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் இல்லையா? அவர் எவ்வளோ அடிகள் பட்டார், நொறுக்கப்பட்டார் நமக்காக. ஸோ அவருக்காக நம்ம எதையாகிலும் இந்த பூமியில நம்ம செய்யணும். அவருடைய ஊழியத்தையோ, அவருடைய சித்தம் என்னவோ அதை நம்ம அறிஞ்சு நம்ம செயல்படணும். அது நிமித்தமாக நமக்கு எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நம்மளை கேலி கிண்டல் செஞ்சாலும் அதெல்லாம் நம்ம பெருசா நினைக்காம, எனக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த மகிமைக்காக நம்ம அதை மட்டுமே நம்ம மைண்ட்ல வச்சு நம்ம அந்த உலகத்துல நம்ம வாழும்போது எந்த ஒரு அவமானமும் நம்மளை பாதிக்காது. ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.